இந்த உடஞ்ச பொருளை 2000 சொல்லி வித்துட்டு இருந்தாங்க. இது என்ன இது என்ன பார்த்தா மோர் மார்க்கெட் போயிருந்தோம். அங்க வந்து இந்த பவர் பேங்க் பார்த்தாங்க. இது வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் பவர் பேங்க் மேக்ஸ்ல கூட வந்துடும். ஃபர்ஸ்ட் இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துலாமா? அதுக்கு வந்துட்டு 2 விஷயம் தேவைப்படுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு கீழே அந்த சார்ஜிங் பேட்ல இருக்கக்கூடிய ஒயர் ஆஃப் காயில், அதுக்கப்புறமேட்டு நம்ம போன்ல வந்துட்டு ஒரு காயில் இருக்கணும். அதாவது வந்து ரிசீவர் காயில் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னா வந்து சார்ஜிங் பேட்ல ஒரு காயில் இருக்கும்னு சொன்னல, அதுல வந்துட்டு எலக்ட்ரிக் வந்து ஃப்ளோ ஆகும். அப்படி எலக்ட்ரிக் ஃப்ளோ ஆகிறப்ப வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லிட்டு ஒன்று உண்டாகும். ஓகேவா? இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி நமக்கு கண்டக்ட் ஆகிறப்ப என்ன ஆகும்னா அங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். அப்படி உருவாக்குறப்ப வந்துட்டு நமக்கு போன்ல வந்துட்டு ஒரு மேக்னெட்டிக் காயில் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னோம் தெரியுமா? அந்த காயில வந்து ரிசீவ் ஆகும். அப்படி ரிசீவ் ஆகிறப்போ வந்து நமக்கு சார்ஜிங் வந்து ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படிதான் அது ஒர்க் ஆகுது. இதோட பிரின்சிபல் சிம்பிள் தான். ஆனா வந்துட்டு இது இப்போ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா வித்துட்டு இருக்காங்க. ஓகேவா? ஆக்சுவலி இது இப்போ வந்ததெல்லாம் கிடையாது. முன்னாடி ஒரு 2012 அந்த ரேஞ்சிலே வந்துருச்சு. ஆனா நமக்கெல்லாம் தெரிஞ்ச வரைக்கும் ஆப்பிள்ல தான் அது ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணாங்கன்னு தெரியும். பட் ஆனால் அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி 2-3 போன்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா 2016-17 தான் வந்துட்டு ஆப்பிள்ல லான்ச் பண்ணாங்க. நமக்கு லைக் ஐபோன் 8ல தான் அது ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் இது ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் கண்டென்ட்லாம் கண்டினியூ பண்ணலாமா இல்லை ஸ்டாப் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விட்டுருங்க. ஓகே, பாய் பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.